ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 2 பொருளை கொண்டு நாம் ஹோம் மேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் ஆரோக்கிய பால் தான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதும் சுகர் நல்லா கரையிட்டும். கரைஞ்சதும் இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்லையே நான் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணனதும் நல்லா கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை சேர்த்திருக்கிறேன். பால் ஆடை கண்டிப்பாக சேர்த்தணும். நீங்கள் பட்டர் சேர்த்துறத விட பால் ஆடை சேர்த்துங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒயிட் வெனிலா எசன்ஸ் நான் ஊற்றிருக்கிறேன். வெனிலா எசன்ஸும் கண்டிப்பாக போடுங்க. இதை எல்லாத்தையுமே போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு இதை ஆற விட்டு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தடவை நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதும் இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஜரில் வச்சு செட் பண்ணணும். சூப்பரான ஹோம் மேட் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் சீசனில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியான ஹைஜீனிக்காக வீட்லேயே ரொம்பவே சிம்பிளான முறையில் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.